ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஃபஸ்ட்டு சாப்டரோட எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.1லேருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க, நான் ஈஸியாக எவ்வளோ உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ வாங்க போகலாம். இப்போது எக்ஸாம்பிள் 1.1ஓட கொஷின் பார்க்கலாம். A இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்து இது ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷினுக்கெலாம் LHS ஈக்குவல் டு RHS சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். இல்லைனா ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, வாங்க போகலாம். இப்போது ஏங்கிற மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. A ஈக்குவல் டு 8 -6 2 -6 7 -4 2 -4 3. ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் எடுத்தால் கிவன் மேலே எப்படி கிவன்னு கொடுத்துட்டு கொடுத்த இதை எழுதிக்கோங்க. அடுத்தது அந்த கண்டிஷன் எடுத்து கீழே எழுதிக்கோங்க. A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்ட்டு A ஈக்குவல் டு mod A இன்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போது ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் இங்கே என்னென்ன இருக்குது? அட்ஜாயிண்ட் ஆஃப் A இருக்குது, mod A இருக்குது. I3னா யூனிட் மேட்ரிக்ஸ். I3 எப்படி இருக்குன்னா இது இப்படி இருக்கும். 1 0 0 0 1 0 0 0 1. இது இப்படி இருக்கும். இதே I2னா 1 0 0 1. இது இப்படி இருக்கும். இப்போது நம்மளுக்கு mod Aவோட வேல்யூ வேணும். ஏன்னா இங்கே இருக்கிறத mod Aவும் இருக்குது. அப்போ Aவோட மேட்ரிக்ஸ் தெரியும். mod A நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 8 இன்ட்டு 20. இங்கே 8 இருக்குது. mod Aவோட வேல்யூ உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும். அப்போ 8 எடுத்துக்கிட்டால் இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆகிரும். இப்போது 21 -16. இங்கே ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். அது இல்லாமல் நம்ம கீழேருந்து மேலே போகும்போது ஒரு மைனஸ் எடுக்கணும். இதை எடுத்துக்கிட்டால் -16 ஆகிரும். ஓகேவா? அடுத்தது மைனஸ் இந்த இதை எடுக்கும்போது மைனஸ் வரும். அது இல்லாமல் -6ன்னு இன்னொன்று இருக்குது. அப்போ -6 இன்ட்டு இந்த ரோ இந்த காலமும் கேன்சல் ஆகிரும். இப்போது -18 இன்ட்டு +8. அடுத்தது +2 இன்ட்டு 24 -14. ஓகேவா? இப்போது 8 இன்ட்டு 5 +6 இன்ட்டு 10 -10. ஓகே, சாரி, -10. +2 இன்ட்டு 10. ஓகேவா? இப்போது 40 -60 +20 ஈக்குவல் டு 0ன்னு வரும். mod Aவோட வேல்யூ. ஏன்னா +60 -60 கேன்சல் ஆகிரும். அடுத்தது ஏவுக்கான அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிப்போம். மேட்ரிக்ஸ்க்கான அட்ஜாயிண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்படி கண்டுபிடிக்கிறப்போ என்ன சொன்னோன்னா கோஃபேக்டரோட மேட்ரிக்ஸ் தான் அட்ஜாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். அது நான் இப்போ போட்டு காட்டுறேன். வாங்க, இப்போது கோஃபேக்டர் இந்த எலிமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் என்னென்னா, இந்த ரோ இந்த காலமை டெலீட் பண்ணிவிட்டு இந்த 4க்கு மட்டும் மாடு எடுத்தால் அதுதான் இதுக்கான கோஃபேக்டர். வாங்க போடலாம். பாருங்கள், இந்த எலிமெண்ட்டுக்கு நான் இப்போ கோஃபேக்டர் எடுக்கிறேன். இப்படி எடுத்தால் இந்த எலிமெண்ட் பாருங்கள், 21 7 3 21 4 4 4 16. அது இல்லாமல் கீழே போகும்போது ஒரு மைனஸ், அப்போது -16. ஓகேவா? அடுத்து இந்த எலிமெண்ட் பார்த்தா இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் ஆகும்போது -18 +8. ஓகேவா? அடுத்து இந்த எலிமெண்ட் பாருங்கள், +24 +24 அப்புறம் -4 -14. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா -18. அது இல்லாமல் லாஸ்ட்டாக இன்னொன்று சொல்கிறேன். -18 இதுக்கு பார்த்தோம்னா -18 +8. ஓகேவா? -18 +8. அடுத்தது இதுக்கு பார்த்தா லாஸ்ட் கார்னர்ஸ்லாம் வரும்.
இப்போது 24 மைனஸ் 4 இந்த எலமெண்ட் பார்த்தா -32 + 12. அடுத்து இந்த எலிமெண்ட்டுக்கு பார்த்தா +24 -14. இந்த எலிமெண்ட்டுக்கு பார்த்தா -32 + 12. இந்த எலிமெண்ட்டுக்கு பார்த்தா 56 - 36. இது மட்டும் பண்ணால் அப்படி வராது கணக்கு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் ப்ளஸ்ஸாக இருக்கணும், அடுத்தது மைனஸு, அடுத்தது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு. ஏன்னா கோஃபேக்டர்னா நம்ம எப்படி எழுதுவோம் ஃபார்முலா A = Aij = -1 of Mij. இப்போ மேலே -i+j எழுதுவோம். இங்கே நெகட்டிவ் சைன் வேரி ஆகும், அதனால தான் நம்ம இங்கே வந்து மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸுன்னு அப்படின்னு மாற்றி போடுறோம். ஏன்னா ப்ளேஸ் வேரி ஆகுது. இங்கே ஃபஸ்ட் காலம் எலிமெண்ட் அப்படிங்கிறதுனால 1 + 1 2 ஆகிடும், -1² 1 தான் வரும். அதனால் ரெண்டும் சேமே தான், மைனரும் கோஃபேக்டரும் ரெண்டும் சேமே தான். அதனால் வந்து அப்படியே போட்டோம். இங்கே 1 2 அப்படிங்கிறதுனால ஆடில் வரும், அப்போது நெகட்டிவில் வரும், அதனால் நெகட்டிவ் சைன் முன்னாடி போட்டுப்போம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் போட்டால் வரும். ஓகேவா? இப்போது நம்ம போட்டால் இதை சால்வ் பண்ணி போட்டால் அட்ஜஸ்டன்ட்லேயே கிடச்சிரும். இது 5 -10 +10, இங்கே வெறும் 10, இங்கே -10 +10, இங்கே 20, இங்கே 20, இங்கே 10, இங்கே 20, இங்கேயும் 20. இதுக்கு ஒரு டிரான்ஸ்போஸ் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. அதை மறந்துட்டால் சம்மே தப்பாயிடும். இது 5 டிரான்ஸ்போஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலமாக, இல்லைனா ஃபஸ்ட்டு காலம் எடுத்து ரோவாக எழுதுங்க, அடுத்து செகண்ட் காலம் எடுத்து செகண்ட் ரோவாக எழுதுங்க, தேர்டு காலம் எடுத்து தேர்ட் ரோவாக எழுதிருங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு காலம் எடுத்து ஃபஸ்ட் ரோவாக எழுதுகிறேன், எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலம் எடுத்துட்டேன் 5 10 10, இப்போ ஃபஸ்ட் ரோவாக எழுதிட்டேன். செகண்ட் காலம் எடுத்துட்டேன் 10 20 20, செகண்ட் ரோவாக எழுதிட்டேன். தேர்டு காலம் 10 20 20. இதுதான் என்னோடய அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது நம்மளுக்கு தேவை எல்லாமே இங்கே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை ப்ரொசீட் பண்ணுறது தான் வேலை. இப்போது A × அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். A × அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ ஏன்னா என்ன? நம்ம மேட்ரிக்ஸ் 8, அதை எடுத்து எழுதுங்க. 8 6 2 -6 7 -4 2 -4 3. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா என்ன? மேட்ரிக்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 5 10 10 10 20 20 10 20 20. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நீங்கள் 10th ஏற்கனவே கண்டுபிடிச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் நான் இப்பயும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலம் கூட, இப்போது ஃபஸ்ட்டு 8 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட் வரும், ஃபஸ்ட்டு காலமோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே ஃபஸ்ட் ரோவில் இருக்க செகண்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு காலமில் இருக்க செகண்ட் எலமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். தேர்ட் எலமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணுங்கள் வரும். இப்போது பாருங்கள், 8 × 5 40, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் -60, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 20. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே ஃபஸ்ட்டு எடுத்து செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 80 -120 + 40. அடுத்து ஃபஸ்ட்டு எடுத்து தேர்ட் காலம் கூட 80 -120 + 40. அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. செகண்ட் ரோ எடுத்துகிட்டு அதே மாதிரி 3 காலத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -30 + 70 -40, -60 + 140 -80.
minus 60 plus 140 minus 80. அதே மாதிரி தான் தேர்டு ரோ எடுத்துகிட்டு 3 காலத்துக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 20 minus 40 பாருங்கள் 10, இங்கே 10 வரும், 10 minus 40 plus 30, 20 minus 80 plus 60, 20 minus 80 plus 60. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே 0 வருது, இங்கேயும் 80 40 0, இங்கேயும் 0, எல்லாமே 0 வருது. அப்போ வந்து உங்களுக்கு 0 மேட்ரிக்ஸ் வந்து ஆன்சராக கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது adjoint of a into a பார்க்கலாம். adjoint of a into a னா adjoint of a எழுதுங்க. 5 10 10 10 20 20 10 20 20. ஏன்னா என்னென்னா 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 6 3. பாருங்கள் 2 minus 4 3. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அதே மாதிரி தான் முன்ன சொன்ன மாதிரி தான். 8 5 are 40. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் ரோ, ஃபஸ்ட் ரோவோட செகண்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட்டு காலத்தோட செகண்ட் எலிமெண்ட் minus 60 plus 20. இங்கே minus 30 plus 70 minus 40. இங்கே 10 minus 40 plus 30. ஓகே plus 30. இங்கே பாருங்கள் அதே 80 minus 120 plus 40. இங்கே பாருங்கள் அடுத்தது minus 60 plus 140 minus 80. அடுத்தது 20 minus 80 plus 60. அடுத்தது 80 minus 120 plus 40. அடுத்தது minus 60 plus 140 minus 80. அடுத்தது 20 minus 80 plus 60. இதெல்லாம் இப்போது இதுக்கான மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாலும் இங்கே பாருங்கள் 60 minus 0 plus 60 minus 60 0. இதே மாதிரி இங்கேயும் 0, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணாலும் 0 வரும். இங்கே ஃபுல்லாக 0 தான் வரும். அப்போ ஆட் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் எழுதலாம் வாங்க. இதுக்கும் நம்மளுக்கு 0 மேட்ரிக்ஸ் தான் வரும். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது என்னென்னா mod a into i3 நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. mod a into i3 கேட்டாங்க. mod a-ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0ன்னு. i3-யோட வேல்யூ நம்ம சொல்லி கொடுத்தா முன்னே ஜஸ்ட் 0 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போது இதை சால்வ் பண்ணால் ஈக்குவேஷன் நம்பர் 3 வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3 கிடையாது. ஓகேவா? இதை சால்வ் பண்ணால் 0 0 0 0 0 0 0 0 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேவா? அப்போது 1 = 2 = 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 இல்லை. அப்போது லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு hence it is
கோடு அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க. எழுதிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.